ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஈவினிங் கோயிலுக்கு போகிறதுனால வெஜ்ஜில் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன். வெஜிடபிள்ஸ் வேறு நிறையா இருந்துச்சு. சரி வெஜிடபிள்ஸ் வச்சு நல்ல ஒரு பிரியாணி பண்ணலாம், அதுவும் தம் போட்டு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுவும் எப்படி செய்யலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன், தேவையானது எல்லாமே. இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து வெஜிடபிள்ஸில் வந்து பட்டாணி, கேரட்டு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை மட்டும் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் தேவைன்னா பீன்ஸு, காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிரியாணி சட்டியில் வந்து 50 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 50 ml வந்து நெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை 3 வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க. அதோடைய வந்து 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 பச்சை மிளகாய் நறுக்க தேவையில்ல, முழுசாகவே போட்டுக்கலாம். அதையும் வந்து சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா வறுபடுற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா வேணாம். இப்போ அந்த காய்கறியெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா வந்து சில்லி பவுடர், மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூனு, கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கலராக இருக்கும். இப்போ வந்து புதினா தலை வந்து ஒரு அரை கையளவும், கொத்தமல்லியும் அரை கையளவும் எடுத்து அதில் சேர்த்துருக்கேன். அதை ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 ஸ்பூன், நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி பழம், ஒரு 4 தக்காளி பழம் வந்து நறுக்கி, சிறுசாக இருந்துச்சு அதனால் 4 தக்காளி பழம், பெருசாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு உப்பு போட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தயிர் வந்து ஒரு 2 கரண்டி அளவு, குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எல்லாத்தையும் சேர்ந்தாப்பில் நல்லா வதக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. அந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி நல்லா சாஃப்ட் ஆகட்டும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து அரிசிக்கு 1க்கு 1.5 பங்கு. இப்போ 300 அரிசி எடுத்திருக்கேன், 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 450 ml வந்து தண்ணி, ஒரு கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி, அந்த அளவில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா கொஞ்சமாக வந்து கிண்டி விடுங்க. ரொம்ப கிண்டி விட்டிங்கன்னா அரிசியெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிரும். அதனால் லைட்டாக கிண்டி விடுங்க. லைட்டாக கிண்டி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை கொதி விடுங்க. இந்த மாதிரி அரிசி நல்லா வெந்துகிட்டே வரும். அது 3/4 பதத்துக்கு வெந்து தண்ணி நல்லா வற்றி கொஞ்சமாக தண்ணி இருக்கையில் தான் வந்து நம்ம அதில் தம் போட முடியும். இப்போ வந்து அது கொஞ்சம் வற்றிட்டுருக்கு, அதனால் தோசைக்கல்லை நான் வந்து பக்கத்தில் வந்து காய வச்சுருக்கிறேன். அதை வந்து ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் வச்சு தோசைக்கல் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து இதில் வற்றிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறமா எடுத்து மூடி போட்டு தோசைக்கல்லை வந்து சிம்மில் வச்சுருங்க. தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த பிரியாணி சட்டி எடுத்து அந்த தோசைக்கல் மேலே வச்சுட்டு மூடி போட்டுட்டு, நல்லா பெரிய வெயிட்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே தூக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அதே க்ளோஸ்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரைஸ் எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்துடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. நல்லா அந்த கரண்டிலே ஒட்டலை பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா வந்து உதிரி உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு வந்தால் தான் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் பாய்.